ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக நடந்த ransomware அட்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ransomware அட்டாக்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ransomwareன்றது நெட்வொர்க் மூலமாக நம்ம சிஸ்டம் ஹேக் பண்ணி அதில் இருக்க டேட்டாஸை என்கிரிப்ட் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம ransomware அட்டாக்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு டிஜிட்டல் திருடன் உங்கள் சிஸ்டமில் புகுந்து உங்கள் முக்கியமான டேட்டா எல்லாத்தையும் பூட்டிட்டு சாவியை திருப்பி தர பணம் கேட்குற மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்கள். இதைத்தான் ransomware அடிப்படையில் செய்கிறது. இது ஒரு வகையான தீங்கிழைக்கும் சாஃப்ட்வேர். இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரியான அட்டாக் தான் நடந்தது. நாடு முழுவதும் சுமார் 300 வங்கிகளோட வெப்சைட் ransomware தாக்குதலுக்கு பலியாகி இருக்கு. இது சம்பந்தமாக NPCL நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் சிறு வங்கிகளுக்கு தொழில்நுட்ப அமைப்புகளை வழங்கும் CH டெக்னாலஜி சென்டர் என்னும் மென்பொருள் நிறுவனம் ransomware தாக்குதலுக்கு உள்ளானது. குஜராத் மாநிலத்தில் உள்ள 17 மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் உட்பட நாடு முழுவதும் சுமார் 300 சிறிய வங்கிகளின் சேவை பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் இந்த வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கவோ ஆர்டிஜி மற்றும் UPI உள்ளிட்ட ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள முடியாமல் உள்ளனர். சிறு வங்கிகளே ransomware தாக்குதலுக்கு பலியாகி உள்ளதால் நாட்டின் பரிவர்த்தனைகளில் 0.5% அளவிற்கு மட்டுமே பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளதாகவும் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இது போன்ற இணையவழி தாக்குதலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள காணொலியை பார்க்கவும். தொடர்ந்து இது போன்ற தகவலை பெற FD Labs கிளாஸ் ரூமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.